ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு முத்துவை கம்முன்னு உட்கார வச்சுருக்காங்க நம்ம மீனா. இதை பார்க்க நல்லா தான் இருக்குது, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ஒரு போய்கிட்டு அழகாக வேறு லெவலில் கிளம்பியிருக்காங்க. வேறு லெவலில் இவங்க கிளம்பி இருக்கிறத பார்த்து சைட் அடிக்கிறதுக்குனே மாப்பிள்ளை உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து என்ட்ரி ஆனோடனே அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு. பரவாயில்ல, நாங்கள் ஜூஸ் குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரொமான்ஸை போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா என்ட்ரிங்க. அதாவது கரடி மாதிரி வந்து, கரடி இல்லைங்க, இது பனிக்கரடியாக இருக்க மாட்டுக்கு அந்தளவுக்கு வந்து நிற்கிது. நின்னொடனே ஐயோ மாப்பிள்ளை தெரியாமல் வந்துட்டேன் மாப்பிள்ளைங்குது. ஐயோ நடிக்காதடி, நீ பிரிக்கணும்னு தானே பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்க. இவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா என்னம்மா இது இப்படி கிளம்பியிருக்க, இன்னும் கொஞ்சம் நகையை போடுமான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்க, இதை பார்த்தா நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஜுவல்லரி ஷாப்பு கடை மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா, நீ ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக நகை போட்டிருக்க, இதை பற்றி பேசக்கூடாதுன்னா சீக்கிரம் பிரச்சனை கிளப்பு அப்படின்றாங்க. நம்ம ரோகிணி அரேஞ்ச் பண்ண ஆள், அதாவது ரோகிணியோட ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ண ஆள் வந்துட்டாங்க. ஒரு வழியாக வந்தோடனே ஆளை காமிச்சு விட்டாங்க. இவனை தான் நீ ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சா உனக்கு தாமா ஆபத்து, பார்லராமா அது தெரியல, உண்மையெல்லாம் வெளியில் வளருவார், பரவாயில்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதியோட அம்மா அரேஞ்ச் பண்ண ஆளும் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு இவன் தான் ஆள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. காமிச்சு விட்டா இவன்ட்ட தான் உரண்டை இழுக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட சலசம் பண்ணவே உங்களெல்லாம் பெற்று விட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு இவங்க எல்லாம் முத்து அடிச்சுக்குவாங்கன்னு எதிர்பார்த்தா விஜயாவும் ஸ்ருதியோட அம்மாவும் அடிச்சுக்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இந்த மாலை போடணும் அந்த மாலை போடணும்னு சொல்ல ஸ்ருதிக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன உங்களுக்கு மாலை போடணும் அவ்வளோதானே, கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டையும் தூக்கி போட்டாங்க. ரெண்டையும் போட்டோடனே இவங்களுக்கு ஹாப்பி தாங்க. ஆனால் கடைசியில் எதிர்பார்க்கறது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.